ஜெயபிரியன். பாமகவும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியில் இருக்காங்க. 2ஆம் இடம் பிடித்திருக்கிறோம், அதன் காரணமா ஒரு சில இடங்களில் பட்டாசு வெடித்து கொண்டாடினதாக காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதற்கான காரணம் என்ன கோகுல்? 2ஆம் இடம் பிடித்தது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதற்கான காரணம் என்ன? பாமக வேட்பாளர் சி அன்புமணி ஏறக்குறைய 54,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார். 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார். டெபாசிட் தொகையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். 2016ஆம் ஆண்டு இதே வேட்பாளர் சி அன்புமணி பாமக வேட்பாளராக இதே விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட்டார். அவர் ஏறக்குறைய 43,000 வாக்குகளை அப்போது பெற்றிருந்தார். பாமக அப்போது தனித்து போட்டியிட்டது. இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இந்த முறை போட்டியிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள்லாம் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். குறிப்பாக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, அமமுகவுடைய பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது பாமக வேட்பாளர் சி அன்புமணி 54,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கார். பாமக 2ஆம் இடம் பெற்றிருக்கிறது. இருந்த போதிலும் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு திமுக ஆளுங்கட்சியாக இருப்பதால் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதையும் மீறி கணிசமான வாக்குகளை பாமக பெற்றிருக்கிறது. 50,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறது. டெபாசிட் இழப்போம் என்று சொன்ன நிலையில் டெபாசிட்டை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் பாமகவுடைய தொண்டர்களும் இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வெளியில் அவர்களும் கொண்டாடி வருகிறார்கள். தொடர்ச்சியாக 2 கட்சியுடைய தொண்டர்களும் இந்த தேர்தல் முடிவுகளை கொண்டாடி வரக்கூடிய நிலையில் ஒரு அமைதியான முறையில் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும். ஏற்கனவே தபால் வாக்குகளுடைய முடிவுகள் வந்திருக்கிறது. தபால் வாக்குகளையும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவே முன்னிலை பெற்றார். 2ஆம் இடத்துல ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட வாக்குகளை தபால் வாக்குகளை பாமக வேட்பாளர் சி அன்புமணி பெற்றிருந்தார். இன்னும் அந்த ஒரு மிஷினில் இருக்கக்கூடிய அந்த விவிபேட் எண்ணி முடித்த பிறகு முழுமையான ஒரு அதிகாரப்பூர்வமான தேர்தல் முடிவுகள் வெளியாகும். அன்னியூர் சிவா ஏறக்குறைய 65,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். ஜெயபிரியன். 19வது சுற்று முடிவில் தற்போது அன்னியூர் சிவா வெற்றி பெறுவது உறுதியாகி இருக்கிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த இறுதி முடிவு என்பது வெளியாகும். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அவரை தவிர்த்து மற்ற அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் தொகையை இழந்திருக்கிறார்கள். இந்த வெற்றி என்பது திமுக மீது அண்மை காலத்தில் சுமத்தப்பட்ட விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாக திமுக நிர்வாகிகள் கருதுகிறார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய செல்வாக்கு மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக ஒரு பக்கம் பாமகவினர் கருதுகிறார்கள். இந்த வாக்கு வங்கி அப்படின்றது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிக முக்கியமான ஒரு வங்கி. தங்களுடைய செல்வாக்கை இந்த பகுதியில் மீண்டும் தங்கள் பகுதியில் நிரூபித்திருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை அவங்க காட்டுறாங்க. இது வரக்கூடிய காலத்தில் பாமகவுக்கு எந்த அளவுக்கு வலிமை சேர்க்கும்? நிச்சயமாக பாமக ஏற்கனவே இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற ஒரு கொள்கை முடிவில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுவது என்ற ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் விக்கிரவாண்டியில் பாமக ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு வலுவான வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சி. அந்த அடிப்படையில் இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக போட்டியிடுவது என்ற ஒரு முடிவு செய்யப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 10 தொகுதிகளிலேயும் பாமக தோல்வி அடைந்த நிலையில் மீண்டும் தங்களுடைய செல்வாக்கை உறுதி செய்வதற்காக தங்களுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்காக விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாமக களமிறங்கிய நாளிலிருந்தே பாமகவுடைய தொண்டர்கள் விக்கிரவாண்டி தொகுதி, விழுப்புரம் மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டத்திலிருந்து பாமகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்தல் பணியாற்றினாங்க. பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் முதலில் பிரச்சாரம் மேற்கொண்டாலும் உடல்நிலை காரணமாக கடைசி கட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை. இருந்த போதிலும் அறிக்கைகள் வாயிலாக பாமகவுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மீண்டும் ஒரு எழுச்சியை உண்டாக்கும் வகையில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு அறிக்கைகள்லாம் வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் மீண்டும் பாமகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கருதுவது இவ்வளவு வாக்கு வங்கி, அதாவது 50,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறோம். மீண்டும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு பெரிய அளவிலான இடைத்தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருப்பது பாமக தங்களுடைய செல்வாக்கை விக்கிரவாண்டியில் நிரூபித்து விட்டார்கள் என்ற ஒரு அடிப்படையில் தான் பாமகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த ஒரு வாக்கு எண்ணிக்கையை கொண்டாடி வர்றாங்க. இருந்த போதிலும் அதிமுகவுடைய வாக்கு யாருக்கு சென்றது என்ற ஒரு நுட்பமாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ச்சியாக பல ஒன்றியங்களில்
ஒவ்வொரு வாக்குகளும் ஒவ்வொரு மாதிரி விழுந்திருக்கிறது. குறிப்பாக ஆதிராவிட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் திமுக வேட்பாளருக்கு அதிமுக வாக்குகள் சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்ற பகுதிகளிலேயும் கணிசமான வாக்குகளை திமுக வேட்பாளருக்கு அதிமுகவுடைய தொண்டர்கள் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்தந்த வாக்கு, அதாவது அதிமுக கூடுதலாக வாக்குகள் பெற்ற பூத்துகளில் கூட திமுக இந்த மாதிரி கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறது. சில பகுதிகளில் நாம் தமிழருக்கு கூட சில பூத்துகளில் வாக்குகள் விழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுகவுடைய தொண்டர்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கூறிய நிலையில் 82% வாக்குகள் முதல் முறையாக இந்த முறை விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவாகிய நிலையில் பல பகுதிகளில் அதிமுகவுடைய வாக்குகள் திமுகவிற்கு சென்றிருப்பது இதன் மூலம் இந்த முடிவுகள் மூலம் நமக்கு தகவல் நமக்கு கிடைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொன்னீங்க. அதிமுகவுடைய வாக்கு வங்கி கடந்த காலங்களில் சரிவருவதற்கு மிக முக்கியமான காரணம் இஸ்லாமியர்களுடைய வாக்கு ஒரு பக்கம் பிரியுது அப்படின்னு சொன்னீங்க, திமுகவுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்த நிலையில அதிமுகவுக்கு தாழ்த்தப்பட்டவருடைய கணிசமான வாக்கு என்றது எப்பவுமே இருந்திருக்கு. இப்ப அந்த வாக்கு நேரடியா திமுகவுக்கு போயிருக்கு, மற்ற யாருக்குமே டிரான்ஸ்பர் ஆகல. நாம் தமிழருக்கும் போகல, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் போகல அப்படின்றது இது அதிமுகவுக்கு எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது டிரான்ஸ்பரபிள் ஓட்டா திமுக கன்வெர்ட் ஆயிருக்கு நேரடியாகுது. நிச்சயமாக, அதாவது அதிமுக இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே போல ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் நடந்த போது நடைபெற்ற விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு இந்த தேர்தலை புறக்கணிச்சாங்க. பாமக இந்த தேர்தல் களத்தில் போட்டியிட்டார்கள், நாம் தமிழர் கட்சியும் போட்டியிட்டார்கள். இரண்டு கட்சியுடைய தலைவர்களும் வெளிப்படையாக அதிமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்களுடைய வேட்பாளர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று வெளிப்படையாகவே பேசினார்கள். நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அதிமுக தேமுதிக தேர்தலை புறக்கணித்திருக்க நிலையில், அதாவது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தலை இரண்டு கட்சிகளும் புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் இரண்டு கட்சியுடைய தொண்டர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அபிநயா நமக்கு அளித்த பேட்டியில் கூட அதிமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்களுக்காக தேர்தல் பணிகள் ஆற்றி வருவதாக கூறினார். அதே போல பாமகவுடைய தலைவர்களும் இதே கருத்தை முன்வைத்தார்கள். பாமக வேட்பாளர் தான் பொது வேட்பாளராக விக்கிரவாண்டியில் பார்க்கப்படுகிறேன், என்னை பொது வேட்பாளராக பார்க்கிறார்கள், அந்த அடிப்படையில் அதிமுகவுடைய வாக்கு பாமகக்கு தான் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை தெரிவித்திருந்தார். ஆனால் தேர்தல் முடிவுகளில் பார்க்கும்போது பூத்து வாரியாக அந்த விவரங்களை பார்க்கும்போது ஆதிதிராவிட மக்கள் இருக்கக்கூடிய பூத்துகளில் கணிசமான வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. அங்கு கடந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகள் பெரும்பாலான பூத்துகளில் பெற்ற வாக்குகள் அனைத்திலையும் திமுக இந்த முறை அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். மொத்தமாக சில வாக்குகள் அப்படியே அந்த பூத்துகளில் அள்ளியிருக்கக்கூடிய அந்த முடிவுகள்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அதே போல வன்னியர் சமூகம் இருக்கக்கூடிய சில பூத்துகளில் மட்டும் பாமகவிற்கு சில வாக்குகள் மாறி இருக்கிறது. அதே போல திமுகவும் அந்த பூத்துகளில் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அது குறிப்பாக இந்த காணி விக்கிரவாண்டி ஒன்றியங்கள் எல்லாம் இது போன்ற பூத்து வாரியான விவரங்களை பார்க்கும்போது நமக்கு சில புள்ளி விவரங்கள் தெளிவாக தெரிய வருகிறது. தொடர்ச்சியாக அதிமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்தலை புறக்கணிக்கவில்லை, தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்ததில் பெரும்பாலானோர் திமுக வேட்பாளருக்கு வாக்களித்திருப்பது இந்த தேர்தல் முடிவுகளில் ஒரு தெளிவான ஒரு புள்ளி விவரமாக நமக்கு தெரிய வருகிறது. தேவப்பிரியன், இதுல முக்கியமான விஷயம், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எண்ணிக்கையில பார்க்கும்போது ஒரு 10,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. பட் அது பெர்சன்டேஜில் பார்க்கும்போது அவங்க 5% மேலே கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எண்ணிக்கை இடைத்தேர்தலில் 5% அப்படின்றது புறக்கணிக்க முடியாது. ஒரு